எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாக்ஷன் பை. ஏன்னா இன்றைக்கி சண்டே அதுவுமா காலையில் மீன் எடுத்து க்ளீன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி சண்டேங்கிற என்னால் ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் லீவு. அதுவும் இல்லை, என் ஒய்ஃப் அடிக்கடி என்கிட்ட கேட்டிருந்த ஒரே டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பொள்ளிச்சது. அது ஆக்சுவலாக இது ஒரு கேரளா டிஷ்ஷு. நாங்கள் கேரளா போகும்போதெல்லாம் என் ஒய்ஃப் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது இந்த ஒரு டிஷ் தான். சரி, நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி காலையில் போய் இந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு பெரிய போராட்டத்தை தாண்டி தான் இந்த மீனே வாங்கிட்டு வந்தேன். இந்த மீனுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே இருக்குது. அது என்ன போராட்டங்கிறது நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் சாதிப்பாங்க, எந்த ஃபீல்டில் வேணாலும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்சாங்கன்னா நாட்டையே மாற்ற முடிய கெப்பாசிட்டி வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வீடியோவோட கடைசியில் அப்போ உங்களுக்கு புரியும். இப்படி ஒரு நாட்டையே மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பெண்களால் மாற்ற முடியாத ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு தான். ஏன்னா அவங்க நாடுன்னு சொல்லி வெளியே இறங்கிட்டாங்க, ஒரு ஊருன்னு சொல்லி வெளியே இறங்கிட்டாங்க அப்படின்னு வந்துட்டால் அவங்களுக்கு மேலே எந்த ஒரு டாமினேஷனும் இருக்கிறது இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே தான் அதிகமான டாமினேஷன். நீ இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை கேட்டு தான் பண்ணணும், இதை எப்படி நீ செய்வ அப்படிங்கிற மாதிரி நிறைய டாமினேஷன் அவங்க மேலே. அதாவது வீட்டில் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க செய்யணும்னு சொல்லி அப்படி அவங்கள அடிமையாக்கி வச்சுட்ருக்காங்க. இப்போ புரியுதா? அதாவது எனக்கு அதிகமாக தெரிஞ்சு ஒரு பெண்ணை அடிமையாக்கி வைக்கிறது இந்த சமுதாயம் கிடையாது, அவங்க வீடு மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கவங்க கூட பெண்ணை சுதந்திரமாக இருக்க விட்டுருவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஒரு ஈகோவாலையும் விட வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் பல அடக்குமுறைகள் வந்து பெண்கள் மேலே திணிக்கப்படுது. இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆக்சுவலாக இந்த சர்ச் ஸ்டாப் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, அங்கேருந்து லைன் ஸ்கூல் போகிற வழியில் தான் இந்த இன்சிடென்ட் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே மார்னிங் நான் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வரும்போது தான் இந்த இன்சிடெண்ட் பார்த்தேன். இவங்க வந்து 2 மாதமாகவே இவங்க ஏரியாவுக்கு தண்ணி வரலன்னு சொல்லி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அதுக்காக ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணி எந்த வண்டியுமே போக விடாமல் பண்ணி அவங்க தேவையை அவங்க வந்து கேட்டு வாங்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, தண்ணிங்கிறது வந்து பெண்களுக்கானது மட்டும்தானா? அந்த காலத்துலேருந்து வீட்டுக்கு தண்ணி வராட்டாலும் பெண்கள் தான் ரோட்டுக்கு இறங்குறாங்களே தவிர ஆண்கள் பெருசாக இறங்கி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதிலிருந்தே புரியுது, அதாவது பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்கிறத இவங்க எல்லாருமே நிரூபிக்கிறாங்கங்கிற ஒன்று.